இந்த எலுமிச்சப்பழம் உங்களோடதா? இந்தாங்க வாங்கிக்கோங்க மாமி. என்ன இவ பாட்டுக்கு அவன் கூப்பிட்ட உடனே போறா? அவன்கிட்ட உண்மையை சொல்லிட்டா நான் மாட்டிக்குவேன். பொண்டாட்டி, நீங்க தொட்டு தாலி கட்டின நெஞ்ச ஜோதிகா நான் தான். இதை இப்ப உங்ககிட்ட வெளிப்படுத்த என்னால முடியல. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போகட்டும். நாளைக்கு இதே அம்மன் சன்னதியில இந்த நரகாசுர நந்தகுமார வதம் பண்ணிட்டு உங்களோட வந்து சேர்ந்துடுறேன். அதுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சர்வேஷ். வாங்க. என்னடி நாளைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு அவன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறியா? அவனை தொட்டு கும்பிட்டு அவன் கொடுத்த எலுமிச்சம்பழத்தை நீ பத்திரமா வச்சுக்க போறியா? குடு. இப்படிதான் அவனையும் சக்கையா பிழிஞ்சிருவேன். நாளைக்கு இதே நேரம் இதே இடத்துல நான் கட்டின தாலியை உன் கழுத்துல சுமந்துட்டு எனக்கு பொண்டாட்டியா நிக்க போறடி. அதுதான் நடக்கும். ஞாபகம் வச்சுக்க. வா. தேவிகா குட்டி, என்ன பண்றீங்க? சரி, பால் குடிக்கலாம். எழுந்திரீங்க. ஐயோ, என்ன இவ்வளவு ஜுரம்? ஐயோ, நல்லா கொதிக்குதே. டாக்டர் வர சொல்ல. அம்மா, 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 சீக்கிரம் வாங்க. என்ன பூமிகா? இங்க வாங்கம்மா. என்ன ஆச்சு? அம்மா பாருங்கம்மா, தேவிகாக்கு எவ்வளவு ஜுரம் போய் பாருங்க. ஜுரமா? ஐயோ, ஏய், என்ன இது நெருப்பா கொதிக்குது? என்னன்னு தெரியலம்மா. முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. இதோ பண்றேன். சீக்கிரம் பண்ணு. காலையில நல்லா தானே இருந்தா? கடவுளே. ஹலோ ஹலோ டாக்டர், நான் பூமிகா பேசுறேன். சொல்லுங்கம்மா. டாக்டர், என் பொண்ணு தேவிகாக்கு ஒரே ஜுரமா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா ப்ளீஸ்? சரி, உடனே புறப்பட்டு வரமா? தேங்க் யூ. என்ன சொன்னாரு? உடனே கிளம்பி வரேன்னு சொன்னாரு. சரி, நீ குழந்தை பாத்துக்கோ. நான் போய் ஐஸ் வாட்டரும் துணி எடுத்துட்டு வந்துறேன். நீ குழந்தை பக்கத்துலயே இரு, நான் வந்துறேன். அம்மா, என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? தேவிகாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. உடம்பு நெருப்பா கொதிக்குது. நீ போய் பாருப்போ. ஐயோ, அக்கா, என்னாச்சுக்கா? பாப்பாக்கு உடம்பு கொதிக்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஐயோ தேவிகா. ஏண்டி, என்ன சோப்பாயில் கொட்டி கீழே விழ வச்சல? அது மட்டும் இல்லாம என்ன பார்த்து கை தட்டி சிரிச்சல்ல? இப்ப நான் உன்னை என்ன பண்ணேன்னு பாத்தியா? மதியானத்துக்குள்ள உனக்கு ஜுரம் வர வச்சுட்டேன். நல்லா அவஸ்தைப்படு. சலோ, என்ன பாருடா. நான் நினைச்சிருந்தா உன்னை என்ன வேணா பண்ணிருப்பேன். ஆனா குழந்தையாச்சேன்னு விட்டுட்டேன். அம்மா, சீக்கிரம் கொண்டு வாமா. அதோ வர.
பூமிகா இந்த துணிய அவனை திலவை. என்னடா ஜுரம் அடிக்குதா? ரொம்ப ஜுரமா இருக்கா? ஜுரம் உன் மடியில படுக்க வச்சுக்கோ. வாடா வா, அம்மா கிட்ட வா. ஜுரமா இருக்கா? ரொம்ப ஜுரம் அடிக்குதா? ஒண்ணு இல்ல, ஒண்ணு ஜுரமா இருக்காடா? சரியாயிடும். எப்படி கொதிக்குது பாருங்கம்மா. வாங்க டாக்டர். ஹலோ பூமிகா, அம்மா டாக்டர் வந்துட்டாரு. வந்துட்டாரா? டாக்டர் வாங்க டாக்டர். குழந்தைக்கு என்னாச்சுமா? என்னன்னு தெரியல டாக்டர். காலையில கூட சிரிச்சு விளையாடிட்டு இருந்த குழந்தைக்கு திடீர்னு இப்படி ஜுரமா இருக்கு. என்னடா ரொம்ப டயர்டா இருக்கா? சரியாயிடும் சரியாயிடும். குழந்தை கை கொஞ்சம் தூக்குமா? அப்படியே பிடிச்சுங்க, விட்டுறாதீங்க. ஃபீவர் எவ்வளவு இருக்கு டாக்டர்? பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, நார்மலோட கொஞ்சம் அதிகமா இருக்கு. மெடிசன்ஸ் எழுதி தரேன், கொடுங்க, சரியாயிடும். சரிங்களா? சரி. ஒன்றும் இல்லை சொல்லும், சீக்கிரம் சரியாயிடும். இதுல மெடிசன்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன், மாத்திரை நல்லா நுணுக்கி தேன்ல கலந்து கொடுங்க. ஓகே. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடும். ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஓகே, வரட்டுங்களா? தேங்க்யூ டாக்டர். குடு, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரியாயிடும் 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 சொல்லும். மதன் மாமாவை நினைச்சு பூமிகா அக்கா ரொம்ப கவலையா இருக்காங்க. மதன் மாமாவை கண்டுபிடிச்சிடலாம்லக்கா? சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். அக்கா, இன்ஸ்பெக்டர் வராரு. வணக்கம் மேடம். என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? அந்த சுமங்கலியோட ஹஸ்பண்டோட பாடியை யாருங்க வாங்கிட்டு போனாங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா? அந்த சிசிடிவில பதிவாயிருக்கிற அந்த 2 பேரும் யாருன்னு தெரிஞ்சுதா? விசாரிச்சுட்டு மேடம். யார் அவங்க? அவங்க வேற யாரும் இல்லை மேடம், நந்தகுமாரோட நெருங்கிய நண்பர்கள் தான் மேடம். கன்ஃபார்ம்டா தெரியுமா? ஆமா மேடம், நான் தரவா விசாரிச்சு தான் மேடம் சொல்றேன். அந்த நந்தகுமார் சொல்லி தான் இவங்க எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. அதுவும் நந்தகுமாருக்காக தான் டெட் பாடியை வாங்கிட்டு போயிருக்காங்க மேடம். அந்த இறந்து போனவரோட ஹைட் அண்ட் வெயிட் ஏதாவது ரெக்கார்ட்ல பதிவாயிருக்கா? மேடம், இறந்து போனோட ஹைட்டு 6.2, அவனோட வெயிட் 110 கிலோ. ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டில் பதிவாயிருக்கு மேடம். நந்தகுமாரோட ஹைட் அண்ட் வெயிட் என்னன்னு தெரியுமா? நந்தகுமாரோட ஹைட்டு 6.2, வெயிட்டு 110 kg தான்க்கா. நந்தகுமார் அவரோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடியை ஹாஸ்பிட்டல்ல இருந்து செலக்ட் பண்ணியிருக்கான். பொய்யான எவிடன்ஸ் கொடுத்து வாங்கியிருக்கான். அதே சமயத்துல மோல்டர் கிட்ட தான் மோத்த மாதிரி செய்ய சொல்லி வாங்கியிருக்கான். இதுல இருந்து நம்ம என்ன முடிவுக்கு வர முடியுதுன்னா, அந்த இறந்து போனவரோட உடலை வாங்கி அந்த முகத்துல அவனோட முகத்தறிய ஒட்டி நந்தகுமாரோட ட்ரெஸ், செயின், பிரேஸ்லெட் எல்லாத்தையும் மாட்டி கார்ல கொண்டு போய் வச்சிருக்கான். அதுக்கப்புறம் காருக்கு தீய வச்சுட்டு அப்புறம் பழிய மதன் மேல போட்டிருக்கான். ஒன்றும் இல்லை பாஸ், காலைல எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல பட்டை பவுடர் ஆக்கி அதில் 3 சொட்டு தேனை விட்டு பேஸ்ட் மாதிரி ஆக்கி நுனி நாக்கில் நக்கிட்டு போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமு, பிரியாணின்னு உங்கள் இஷ்டத்துக்கு எதை வேணாலும் சாப்பிடுங்க. ஒரே வாரத்தில் என்ன மாதிரி ஆயிடலாம். பாஸ், இந்த டயட்லாம் வேலைக்கே ஆகாது.
எனக்கு தெரிஞ்ச லேடி ஒருத்தங்க இருக்காங்க. எப்படி உடம்பு குறைச்சாங்க தெரியுமா? வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லா வெறும் ஃப்ரூட்ஸ் தான். அப்புறம் பழிய மதன் மேல போட்டிருக்கான். மதன் இப்ப கொலைக்காரனா ஆக்கிட்டான். நந்தகுமார் எங்கேயும் உயிரோட தலைமறைவா இருந்துகிட்டு போலீஸ்க்கு தனி காட்டிட்டு இருக்கான். 100% நீங்க நினைக்கிறதா கரெக்ட் மேடம். அக்கா கேட்கவே தலை சுத்துதுக்கா. நந்தகுமார் இப்படிப்பட்ட கிரிமினலா? அவனை விடவே கூடாதுக்கா. கண்டிப்பா விட மாட்டேன். முதல் வேலையா அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் மதன் இந்த கொலை வழக்குல இருந்து விடுவிக்க முடியும். இன்ஸ்பெக்டர். எஸ் மேடம். இந்த நந்தகுமார் எங்க இருக்கான்னு ரகசியமா விசாரிக்க ஆரம்பிங்க. ஓகே மேடம். அக்கா இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. அழாத, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இப்ப நடக்க வேண்டியதை பார்ப்போம். அந்த மதன் எங்க இருக்கான்னு தெரியலையே. அவனை எப்படியாவது போலீஸ் கிட்ட சிக்க வைக்கணும். என்ன பண்ணலாம்? மதன் வீட்டை வாட்ச் பண்ணிட்டு தானே இருக்கீங்க? ஆமா சார். டே நைட்டா ஷிஃப்ட் மாறி மாறி வீட்டு வாசலே காத்துட்டு இருக்கோம் சார். என்ன இன்ஃபர்மேஷன்? நோ சார். மதனோட நிழல் கூட வீட்டு பக்கம் வரதுக்கான அறிகுறியே தெரியல சார். என்ன எப்படி சொல்றீங்க? இது வரைக்கும் டாக்டர் மதன் வீட்டுக்கு வராம கான்டாக்ட் பண்ணாம இருந்திருப்பாரா? சார் அப்படி வந்திருந்தா உடனே நாங்க பிடிக்காம விட்டுருப்போமா சார்? இல்ல தகவல் தான் உங்ககிட்ட சொல்லாம இருந்திருப்போமா சார்? ராத்திரி பகல்னு கூட பார்க்காம வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் சார். என்ன பண்ணலாம்? டியூட்டிக்கு அங்க கரெக்டான ஆளு தானே போட்டிருக்கீங்க? ஆமா சார், கரெக்டான ஆளு தான் போட்டு. என்ன புது நம்பரா இருக்க? ஹலோ ஹலோ, அசிஸ்டன்ட் கமிஷனர் பாண்டியன் சார் தானே? ஆமா, நீங்க? நான் யாருங்கிறதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. பட் நான் சொல்ல போற விஷயம் என்னங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க. நந்தகுமாரோட அந்த கொலை கேஸ்ல தலைமறைவா இருக்கிற கொலையாளி மதனை நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நானும் டெய்லி டிவி நியூஸ் பேப்பர்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால அந்த மதனை பிடிக்கிறதுக்கான ஒரு க்ளூ என்கிட்ட இருக்கு. அத சொல்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்ப கால் பண்ணேன். சரி, உங்க க்ளூ என்னன்னு சொல்லுங்க. சார், இப்ப மதனோட குழந்தை தேவிகாக்கு உடம்பு சுகம் இல்லாம இருக்கு. மதன் குழந்தை மேல ரொம்ப உயிரா இருக்கிறவரு. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸா இருக்கு. மதன் வந்தா மட்டும்தான் குழந்தை உயிர் பொழைக்கும்னு பூமிகா குடுக்கற மாதிரி பூமிகாவோட பேர்ல நீங்க பத்திரிக்கையில ஒரு விளம்பரத்தை கொடுத்துருங்க. அந்த மதனுக்கு நம்ம குழந்தைக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்கு, ரொம்ப சீரியஸா இருக்கு, எப்பவுமே அவ உங்க நினைப்பாவே இருக்கா, நீங்க வந்தா மட்டும்தான் குழந்தை உயிர் பொழைக்கும், போலீஸ பத்தி கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க எங்க இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வந்து குழந்தைய பாருங்கன்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை கொடுத்துருங்க சார். எலிப்பொறியில மாற்ற மாதிரி கண்டிப்பா அந்த மதன் வீட்டுக்கு வருவாரு. நீங்க லட்டு மாதிரி அள்ளிக்கங்க சார். சரி, நான் போனை வைக்கிறேன் ஏசி சார். ஹலோ ஹலோ ஹலோ. என்னக்கா திடீர்னு நீங்க? யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? சொல்லுடி, கேக்குறேன்ல. யாரு கூட பேசிட்டு இருந்த? ஜோதிகா, சொல்லு, யார் கூட பேசிட்டு இருந்த? என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்காக்கா, அவ என் கல்யாணத்துக்கு வரலையா, அதனால அவ தான் இப்ப ஃபோன் பண்ணா, அதான் பேசிட்டு இருந்தேன். அப்ப ஏசி சார்னு கேட்டுச்சு.
என்னையா நீங்க உழவு பாத்தீங்க? ஏன் சார்? எங்கேயோ இருக்கிற பொண்ணு எனக்கு போன் போட்டு சொல்றா, மதன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இத க்ளூவா வச்சு பேப்பர்ல பூமிகா விளம்பரம் கொடுத்த மாதிரி ஒரு விளம்பரத்தை நீங்க பூமிகா பேர்ல கொடுங்க, அந்த மதன் குழந்தைய பார்க்க வருமா, லபக்குன்னு புடிச்சிடுங்கன்னு சொல்றா. அந்த வீட்டு வாசல்லே இருக்கேன்னு சொல்றீங்க, உங்களுக்கு இது தெரிய வேணாமா? சாரி சார், பூமிகா பேர்ல நம்ம எப்படி சார் விளம்பரம் கொடுக்கறது? தப்பாயிடும்ல. மதனை பிடிக்கணும், அதான நம்ம எய்ம். ஆமா சார். மதனை பிடிக்கிறதுக்காக நாங்க போட்ட பிளான் மேலிடத்துக்கு சொல்லிடலாம். சரிங்க சார். க்ளூ கொடுத்தவங்க இதயமா சொல்லி தருவாங்க. எங்களுக்கு இது புரியாம போயிடுச்சு சார். சொல்லு ஜோதிகா, கேக்குறேன்ல, நீ அவர்கிட்ட பேசணும். என்னக்கா நீங்களே இப்படி கேக்குறீங்க? எனக்கு மட்டும் மதன் மாமா மேல அக்கறை இல்லையான்னு? அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் என்னடானா மதன் மாமாவை எப்படா கண்டுபிடிச்சு என்கவுண்டர்ல சுட்டு தள்ளுவோன்னு வெறி பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்காரு. அதனாலதான் நானே அவருக்கு போன் பண்ணி மதன் மாமா ரொம்ப நல்லவரு, அவரை சுற்றாதீங்க, நாங்களே வேணா எப்படியாவது மதன் மாமாவை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம், அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேக்கா. அது மட்டும் இல்ல, அவசரப்பட்டு எங்க மாமாவை சுற்றாதீங்க சார், அப்புறம் நாங்க எல்லாருமே அனாதை ஆயிடுவோம், என்னோட அக்கா வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும், அத பார்த்து எங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆள் கூட நாங்க உயிரோட இருக்க மாட்டோம்னு சொன்னேக்கா. எங்க எல்லாரோட வாழ்வும் சாவும் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு, தயவு செஞ்சு எங்க மாமாவை சுற்றாதீங்க சார்னு சொன்னேக்கா. நானே அவருக்கு போன் போட்டு கெஞ்சி கேட்டேன்க்கா. ஏசி பாண்டியன் கிட்ட நான் பேசுறேன்னு சொன்னா கண்டிப்பா நீ திட்டுவேன்னு தெரியும், அதனால தான்க்கா நான் உங்ககிட்ட இருந்து இந்த விஷயத்தை மறைச்சேன். நான் தப்பா ஏதாவது பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருக்கா, ப்ளீஸ்க்கா. சரியா? ஆபீஸ் போயிட்டு நான் சொல்ற மாதிரி ஒரு விளம்பரத்தை பத்திரிக்கையில கொடு. ஓகே சார். எப்பா டீ போட்டேப்பா? இந்தாங்க. கொடு கொடு. எப்பா டீ சாப்பிட்றேப்பா? சாப்பிட்டேன், உட்கார். அண்ணே ஒரு டீ. யோ, காருக்குள்ள ஒருத்தனை தீ வச்சு கொளுத்துனானே கொலகாரன். ஆமா. அவனோட பொண்டாட்டி பூமிகா பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்காயா. என்ன விளம்பரமா? ஆமா. என்னையா சொல்லிருக்கா? பாவம், அவளோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா. குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா? அதுக்கே விளம்பரம்? படிக்கிறேன் கேளு. சரி படி. அன்புள்ள மதன் மச்சானுக்கு, நீங்கள் எங்கே இருந்தாலும் உடனே வந்து விடுங்கள், உங்களை போலீசிலிருந்து நாங்கள் காப்பாத்துகிறோம். தப்பு செய்யாமல் மச்சான் நீங்க ஓடி ஒழுகிறீர்கள். உங்களை நினைத்து நினைத்து குழந்தை தேவிகாவின் உடல்நிலை மிக மோசமாக, சீரியஸாக, உயிருக்கு போராடும் நிலையில் மரண தருவாயில் இருக்கிறாள். அடடே, அந்த குழந்தை பாவையா? பாத்தியா உலகத்தை? ஊருக்கு கொலகாரனா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு நல்ல அப்பனத்தாயா இருந்திருக்கான். அதனாலதான் அந்த குழந்தை அவன் நினப்பாவே இருந்து உடம்பு சரியில்லாம ஆயிருக்கு. இப்ப அந்த குழந்தையோட அப்பக்காரன் எங்க இருக்கானோ? யோ, தொடர்ந்து படிக்கிறேன் கேளியா. சரி சரி படி. மச்சான், நீங்க வந்து உங்க முகத்தை காட்டினா தான் குழந்தை பிழைக்கும். இல்லன்னா குழந்தை நம்மை விட்டு போய்விடும். ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஐயோ, குழந்தை உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கா? பாவையா, பச்சை மண்ணியா? அதுக்கு அப்பனோட பிரச்சனை என்னன்னு தெரியும். சரி சரி இருக்கட்டும், மேல படி. அதனால் நீங்கள் எங்க இருந்தாலும் குழந்தையை பார்க்க வாருங்கள். நம் குழந்தையின் உயிர் உங்கள் கையில் தான் இருக்கிறது. இப்படிக்கு உங்கள் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்கள் அன்பு மனைவி பூமிகா. கேட்கவே ரொம்ப உருக்கமா இருக்கியா? யோ, இதெல்லாம் பார்த்துட்டு அவன் போவாங்கிற? போலீஸுக்கு பயந்துட்டு அவன் போக மாட்டாயா? யோ, குழந்தை உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கும் போது போலீஸ பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அண்ணே, கணக்கில் எழுதி வச்சுக்கோங்க. நாளை கொடுக்கலாம். சரி, வா போலாம்.
போய் பார்த்தாகணுமே. ஆனா நம்ம குழந்தைய பார்க்க போற நேரத்துல போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபோன் பண்ணாலும் ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிடுவாங்க. என்ன பண்றது? என் உயிரே போனாலும் பரவாயில்ல, எப்படியாவது குழந்தைய பார்த்தே ஆகணும். இந்தாங்கண்ணே. டேய் நந்தகுமார், நாளைக்கு தாண்டா உனக்கு கடைசி நாள். ஆமாடா, நீ நாளைக்கு தான் இந்த பூமியில இருக்கிற கடைசி நாள். நீ செத்துதா செட்டப் பண்ணி நிரபராதியான ஏன் மாமா மேல பழிய போட்டு அவர் தலைமறைவு குற்றவாளியாக்கி அவர் வாழ்க்கையவே இப்படி கேள்விக்குறியாக்கிட்டியடா. இப்ப அவருக்கு துப்பாக்கி சூடா ஜெயிலா இல்ல தூக்கு கயிறான்ற நிலைமைக்கு உள்ளாக்கிட்டியடா. என்னோட பூமிக்கு அக்காவை இப்படி பரிதாபமான நிலைமைக்கு ஆளாக்கிட்டியடா. ஐயோ கிராஸ்கல், அந்த பச்சை குழந்தை உன்னை என்னடா பண்ணுச்சு? அந்த தேவிக்கு அவங்க அப்பாவை பார்க்காம என்ன கஷ்டப்படுறான்னு தெரியலையே. ரெண்டு பேரும் இப்பதான் சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிச்சாங்க. அந்த சந்தோஷத்துல மண்ணலி போட்டியடா. களிசட பையிலே, உன்னெல்லாம் செருப்பால அடிக்கணும்டா. ஜோதிகா, ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டிப்பட்டி கனவா அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே.